பிரைஸ் தி லார்ட் குட்டீஸ். இப்போ என்ன ஸ்டோரி சொல்ல போகிறேன்னு தெரியுமா? காயினும் ஆபேலும். ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 13ஆம் வசனம் வரை. ஆதாம் தன் மனைவியாகிய ஏவாளை அறிந்தான். அவள் கர்ப்பவதியாகி காயினை பெற்று, கர்த்தரால் ஒரு மனுஷனை பெற்றேன் என்றாள். பின்பு அவனுடைய சகோதரனாகிய ஆபேலை பெற்றாள். ஆபேல் ஆடுகளை மேய்க்கிறவனாயிருந்தான். காயின் நிலத்தை பயிர்களாயிருந்தான். சில நாள் சென்ற பின்பு காயின் நிலத்தின் கனிகளை கர்த்தருக்கு காணிக்கையாக கொண்டு வந்தான். ஆபேலும் தன் மந்தையின் தலையீற்றுகளில் அவைகளில் கொழுமையானவைகளில் சிலவற்றை கொண்டு வந்தான். ஆபேலையும் அவன் காணிக்கையும் கர்த்தர் அங்கீகரித்தார். காயினையும் அவன் காணிக்கையும் அவர் அங்கீகரிக்கவில்லை. அப்பொழுது காயினுக்கு மிகவும் எரிச்சல் உண்டாயிற்று. அவன் முகநாரி வேறுபட்டது. ஆபேலை மட்டும் கடவுள் எப்படி ஆசீர்வதிக்கிறார்? அவனால் பொறாமை கொண்டான். அப்பொழுது கர்த்தர் காயினை நோக்கி, உனக்கு ஏன் எரிச்சல் உண்டாயிற்று? உன் முகநாடி ஏன் வேறுபட்டது? நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ? நீ நன்மை செய்யாதிருந்தால் பாவம் வாசற்படியில் படுத்து. அப்போதும் காயின் மனம் திரும்பவில்லை. காயின் தன் சகோதரனாகிய ஆபேலோடு பேசினான். அவர்கள் வயல்வெளிகளில் இருக்கும் சமயத்தில் காயின் தன் சகோதரனாகிய ஆபேலுக்கு விரோதமாய் எழும்பி அவனை கொலை செய்தான். கர்த்தர் காயினை நோக்கி, உன் சகோதரனாகிய ஆபேல் எங்கே என்றார். அதற்கு அவன், நான் அறியேன், என் சகோதரனுக்கு நான் காவானாலேயோ என்றான். அதற்கு அவர், என்ன செய்தாய்? உன் சகோதரனுடைய இரத்தத்தின் சத்தம் பூமியிலிருந்து என்னை நோக்கி கூப்பிடுகிறது. இப்பொழுது உன் சகோதரனுடைய இரத்தத்தை உன் கையிலே வாங்கி கொள்ள தன் வாயை திறந்த இந்த பூமியில் நீ சபிக்கப்பட்டிருப்பாய். நீ நிலத்தை பயிரிடும்போது அது தன் பலனை நீ உனக்கு கொடாது. நீ பூமி நிலையற்று அலைந்து திரிவாய் என்றார். அப்பொழுது காயின் கர்த்தரை நோக்கி, எனக்கு இட்ட தண்டனை நான் சகிக்க முடியாது என்றான். இந்த கதையிலிருந்து என்ன தெரியுது குட்டீஸ்? பைபிளில் ஒரு வசனம் இருக்கு. மனிதன் முகத்தை பார்க்கிறான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார். நாமும் அப்படிதான் முகத்தை பார்த்து மேலோட்டமாக பார்த்து நம்பிடுறவங்க ரொம்ப நல்லவங்கன்னு. ஆனால் கடவுள் பாருங்க, அவன் இருதயத்தை அறிஞ்சிருக்கார். ஆபேல் மேலே அவன் வைத்த கோபமும் அவன் மேலே பொறாமை கொண்டும், என்ன கடவுள் அவனை மட்டும் ஆசீர்வதிக்கன்ட்டு அவன் ரொம்ப கோபம் கொண்டு ஆபேல அவன் கொலை செஞ்சிடறான். அதுபோல தான் குட்டீஸ், நம்மளும் கர்த்தருக்கு காணிக்கை சர்ச்சுக்கு எடுத்துகிட்டு போகும்போது கர்த்தர் நம்ம இருதயத்தை பார்க்கிறாரு. நம்ம யார் மேலே கோபமாக இருக்கோம், யார் மேலே பொறாமையாக இருக்குன்னு கடவுள் நம்மளை பார்க்குறாரு. நம்ம என்ன பண்ணணும்? எல்லா பாவத்தையும் மன்னிச்சிட்டு யார் மேலேயும் கோபம் கொள்ளாமல், யார் மேலேயும் பொறாமை கொள்ளாமல் நம்மளை கடவுளுக்கு உண்மையாக நம்ம காணிக்கை செலுத்தும் போது நம்மளோட காணிக்கை கர்த்தர் அங்கீகரித்து நம்மளை ஆசீர்வதிப்பார். பிரைஸ் தி லார்ட் குட்டீஸ்.